நானா? ஆமாங்க, நீங்க சுயேட்சையாக நிக்கணும். ரத்னவேலு, நீ நின்னுடு. அது எப்படி? ரெண்டு பெரிய கட்சிங்க போது இதுக்கு நடுவுல ரெண்டு பெரிய கட்சி மோதும் போது நாம நிக்கிறதா நல்லது. நடுவுல நாம புகுந்து வந்துடலாம். கள்ள ஓட்டுக்கு சிங்காரத்தை பயன்படுத்திக்கலாம். அடி ஒதுக்கி ராஜா இருக்கவே இருக்கான். இந்த மாதிரி செட்டப் எவனுக்கு வாய்க்காது. நின்னுடு. அப்படியா சொல்ற? இல்லங்க ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குது. பிரிக்கவே முடியல. 4 நாளா இப்படியே கும்பிட்டு வரனா புண்ணா கோட்டுற மாதிரி ஒட்டிக்கிச்சு. அடுத்து என்னப்பா? சரி விஜயம். ஐயையோ, சேரிக்கெல்லாம் நான் எதுக்குப்பா? நீங்க போயிட்டு வந்துருங்கப்பா. சேரியில தாங்க அதிகமா ஓட்டு இருக்கு. சேரியில உள்ளவங்களுக்கு எல்லாம் என்னையா தெரியும்? பாவம், அவங்களுக்கு எல்லாம் யாரையா ஓட்டுரிமை கொடுத்தாங்க? சுத்தம் புரியாத ஆளா இருக்கிய. விவரம் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் ஓட்டுன்னு வச்சிருந்தா நீ எல்லாம் தேர்தலில் நிக்க முடியுமா? ஐயோ, இந்த நாத்த காவாயில என்ன நடக்க சொல்றீங்க? இந்த இடத்துல 1000 ஓட்டு இருக்கு, வேணுமா வேண்டாமா? வேணுமே. சரி அப்பா, ஐயோ, 350 ரூபா 65 பைசா அநியாயமா நினைதே. என்னப்பா லட்சமா செலவழிக்க இதுக்கு போய் நடப்பா. நடப்பாவா? சரி, வாப்பா. இப்ப நான் உனக்கு பாவா? சரி, வணக்கம்மா. ஐயோ, நீங்க தைரியமா எந்த அயோக்கியனையும் நம்பலாம். ரத்னவேலுவை நம்புங்கள் என்று உங்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன். இந்த பதவிக்கு வர்றது போறது புண்ணாக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் பதவிக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்ததா தம்பி சொன்னார். வாக்குறுதியை கொடுத்துட்டு ஓடி போற புண்ணாக்கு நான் இல்ல. மின்சாரம் என்னப்பா பண்றது? மேல போற ஒயர்லாம் கீழே விடவா? மின்சார வசூல் பண்ணி கொடுக்கணும். மின்சார வசதி உங்களுக்கு நான் பண்ணி தெருவுக்கு தெருவு கிணறு வெட்டுற, பைப் போடுற, குழா விடுற. புண்ணாக்கு மேல சத்தியம், என் நாக்கு மேல